கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஜூலை மாதம் வாக்குத்தத்த ஆராதனையுடைய விளக்கம். ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம் இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தம். எடுத்து வாசிங்க. ஐசையா chapter 58 verses 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் சின்ன எடுத்துட்டு அதுக்கு அடுத்து விளக்கத்துக்குள்ள போகணும். சரிங்களா? முதல்ல ஆராதனை, ஜெபம் என்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுமா, பரிசுத்தமாகவும் தேவனுக்கு உகந்ததாகவும் கடைபிடிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். விளக்கம். இரண்டாவதாக உலக வழிகளை தவிர்த்து கர்த்தரை சார்ந்து வாழும்போது உண்மையான ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இரண்டாவது காரணம். மூன்றாவது, எந்த ஒரு ஆபத்தும் நம்மளை அணுகாமல் கர்த்தர் நம்மளை மேல உயர்த்தி வைக்கிறார். நான்காவது, தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம், அந்த செழிப்பு அது நிறைவாக நமக்கு கிடைக்கும். எப்படின்னா பராமரிப்போட கிடைக்கும். இது இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விளக்கத்தை சொல்லும்போது ஒரு 2-3 விஷயங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். முதல்ல என்ன மாதிரியான காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது, இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். சும்மா இல்லை. இப்போ தாசோதம் உனக்காக ஆண்டு வச்சிருக்கிறேன், அந்த வாக்கு தத்துவம் உனக்காக வச்சு ரைட் ஆண்டு வச்சிருக்கிறேன். ஆனால் நமக்குள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம இதை செஞ்சால் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். கவனமாக பார்க்கணும். ஏன் நிறைய வாக்கு தத்தங்களை நான் எடுக்கிறேன். சில வாக்கு தத்தங்கள், பல வாக்கு தத்தங்கள் என்னோட வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டைரக்ஷன் தவறா இருக்கிறதுனால, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம ஆப்போசிட்டா இருக்கிறதுனால. இப்போ நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு கம்பெனியில் போய் நான் எடுத்து நான் வச்சுக்கிறேன். அவங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் சொல்லி நிறைய குட்டி எழுத்தா போட்டிருப்பாங்க. கிரெடிட் கார்டுகள் வாங்கும்போது, பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது இருக்கும் நிறைய இந்த ஃபார்ம். அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. நேராக ஒரு கோடு போட்டு நோ நேம் எஸ் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவோம். சொல்லுறது இல்லையா? நம்ம ஒரு பைக் லோன் வாங்கும்போது, கார் லோன் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. அவன் இங்கே கையெழுத்து போடுங்க புக்கு நேராக கையெழுத்து 36 கையெழுத்து 38 கையெழுத்து போட்டு நம்ம அவன் சொல்லுவான், இதெல்லாம் என்னங்க அப்படி கேட்டோம்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கோடை போட்டுங்க சார், கோடை போட்டு எஸ் போட்டுங்க, நில் போட்டுங்க, ஒன்றும் போட்டுங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த காசு வசூல் பண்ண வரும்போது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாலிசி போட்ட பிறகு சொல்லுவான், என்னங்க இந்த மாதிரி வண்டியில் ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, மெயின் கண்ணாடி உடைஞ்சு போச்சு, சைடு மிரர் உடைஞ்சு போச்சு, போகிற போக்கில் உடச்சிட்டு போயிட்டாங்க, கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் கிடையாதுங்க, இன்ஜின் வேலை வந்தால் தாங்க அப்படின்வோம். அப்போ இன்ஜின் வேலையாயிரும். இன்ஜின் வேலையில் போய் நிற்போம். ஏன்னா இன்ஜின் தானா ரிப்பேர் ஆனால் அதுக்கெல்லாம் கிடையாதுங்க, அது நீங்கள் ஓட்டி தேய்ச்சி வச்சுருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆகலை, இன்ஜின் உடையல அப்படின்வோம். சொல்ல புரியுதா? இதனால நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் நம்ம போய் கிடந்து மெடிக்கல் அலவன்ஸ்க்காக இது பண்ணி போட்டிருப்போம், கிளைம் பண்ணுறதுக்காக கொடுப்போம். அதை பார்ப்பேன், இந்த மாத்திரைக்கு வராது, இந்த மருந்துக்கு வராது, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வராது, இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கணும் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் போகணும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்கள். இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா, பவுல் அடிகளார் கொண்டு வந்த ஒரு காரியம். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆர்மியை ஏற்படுத்தி, ஒரு இராணுவத்தை ஏற்படுத்தி வந்தார் அப்படின்னா அவர் எப்படி ஏற்படுத்தினார்? அம்பேத்கர் சட்டங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னா எப்படி ஏற்படுத்தினார்னா, பைபிளை படித்து, பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின லெட்டர்களை படித்து, இதில் இருந்து தான் இந்த சட்டங்களை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி சட்டங்கள் ஒவ்வொரு பேர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேக்ரவுண்டு, அதுக்கு பின்னணி யார் அப்படின்னா பைபிள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இருக்கீங்களா? அப்போ
நான் வந்து ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டேன், டெய்லி வாக்கு தத்துவத்தை கை வச்சு அதை நம்பி விசுவாசிகள் எல்லாம் பண்றேன். ஆனால் நிறைவேற மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமா நான் இருக்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு பிடிச்சமா இருக்கிறது. எங்கேயோ ஒரு மாற்றம் எனக்குள்ள இருக்கு. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22 வசனங்கள். 21, 22 படிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ இந்த வாக்குத்தத்தம், கர்த்தரின் மனமகிழ்ச்சி, பூமியினுடைய உயர்ந்த இடம், யாக்கோபுடைய சுதந்திரம், கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 காரியம், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற காரியம் நிறைவேறணும்னு சொன்னா, முதல்ல உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும். ஆமென். முதல் காரியம், ஒரு கணவன் மனைவி ஸ்திரப்பட வேண்டும். இருக்கீங்களா? இந்த ஸ்திரம்னா என்ன அப்படின்னா, உறுதிப்படுத்துதல் அல்லது நிலை நிறுத்தப்படுதல் அல்லது பலப்படுத்தல். ஒரு கணவன் மனைவின்றதுதான் ஒரு குடும்பம். கணவன் மனைவிக்கு கிடைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஒரு குடும்பம். சொல்லுவது இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு குடும்பம் சொல்லி தாத்தா பாட்டன் பூட்டி அம்மா அப்பாவெல்லாம் ஒரு குடும்பமா சேர்க்க முடியாது. அம்மா அப்பா இருந்தது ஒரு குடும்பம், ஒரு ஜெனரேஷன். அதுக்கடுத்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, அது ஒரு ஜெனரேஷன், இது ஒரு குடும்பம். இது வாலிப பிள்ளையா இருக்க வரைக்கும் தான் அந்த குடும்பத்தோட அண்டி இருக்கு. இப்போ இது கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இது ஒரு குடும்பம். ரைட்? நான் சொல்றது தவறு இல்லை, தப்பு இல்லை. ஆமா. அப்போ இது ஒரு குடும்பம். அப்போ குடும்பம் கொடுக்குற ஸ்திரம் என்னன்னா, இப்ப நான் கடந்துக்கிட்டு என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தாய் மாமன் பெரியவன் சின்னவன் பெரிய சித்தப்பா சின்ன சித்தப்பான்னு உட்காந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கிடக்கிறது குடும்பம் கிடையாது. அவங்கெல்லாம் ஸ்திரப்படுத்த வேண்டியது என்னுடைய காரியம் கிடையாது. நான் என்னுடைய காரியம் என்னுடைய மனைவிய, நான் பெற்ற பிள்ளைய ஸ்திரப்படுத்த. இப்ப என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா அதை நான் ஸ்திரப்படுத்தக்கூடாது, அது தன்னை ஸ்திரப்படுத்திக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து? அப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம இழுத்து போட்டு சில காரியங்களை பண்ணும்போது தேவனுடைய பலத்தை, தேவனுடைய உறுதியை, தேவனுடைய நிலைப்பாட்டை நம்ம இழந்து போயிடணும். அது கட்டுப்பாட்டை இழந்து போயிடணும். என்ன பசங்க அப்போ குடும்பத்தில் விட்டுட்டு வந்துடணுமா? கேளுங்க, குடும்பத்தை விடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது, ஸ்திரப்படுத்துங்க. இப்ப நானும் என் மனைவி ஸ்திரமாயிட்டோம்னா என் பிள்ளை ஸ்திரமாயிடும். என் பிள்ளை ஸ்திரமாயிடுச்சுன்னா அதோடைய குடும்பம் ஸ்திரமாயிடும். அது குடும்பம் ஸ்திரம், அதுக்கு பிறக்க போற பிள்ளைகள் ஸ்திரமாயிடும். அப்போ நிலை நிறுத்துதல், பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல் எனக்குள்ள கொண்டு வரணும். நான் ஒரு ஊதாரியா, ஒரு பெரும் குற்றவாளியா, ஒரு துரோகியா, ஒரு பாவியா? இப்போ வர ஒன்றும் இல்லை. நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டிவியில் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் பிள்ளை, இப்போ நான் என் பிள்ளை உட்காந்துட்டு இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன படிப்பு? நீங்க என்ன ஹோம் ஒர்க்கு அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. தகுதி கிடையாது. அப்ப அது பார்க்கும். அவங்களே டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, சினிமா பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோனை நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் ஆட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் என்ன செய்யும்? ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். சினிமா பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு பிறக்க போற குழந்தையும் ஆட்டம் போடுற ஒரு கூட்டமாக தான் இருக்கும். நீ ஒரு சண்டைக்காரனா இருந்தால், நீ ஒரு சாபக்கேடுல இருந்தால், நீ ஒரு பாவியா இருந்தால், நீயும் சரியான மனம் திரும்பாமல் இருந்தால், சரியாக ரசிக்கப்படாமல் இருந்தால்,
சரியா ஜெபத்தில் இருந்தால் ஜெபத்தில் இல்லாமல் இருந்தால் சரியாக வேதம் வாசிக்காமல் சரியாக சபைக்கு போகணும். நீ வந்து சரியாக 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வராமல் அப்படியே ஆட்டிக்கிட்டு 9:05, 9:10, 9:15, 9 வந்தால் அடுத்து உன் பிள்ளையும் அடுத்த வாரம் சபைக்கு வா டைமுக்கு போயிடு அப்படின்னு சொல்லணும். நீயும் போன வாரம் லேப்டாப் தானே போனேன், அது உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற நேரம், ஸ்கூலுக்கு போகிற நேரம், இந்த மாதிரி நேரம் டிவி பார்க்குற அப்படின்னு சொன்னால் அது சொல்லணும். நீயும் டிவி பார்த்துக்கிட்டு தானே இருந்த, நீயும் சினிமா பாட்டுக்கிட்டு தான் இருந்த. எங்கே வருது பார்த்தீங்கன்னா, வஸ்திரம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வரணும். கிறிஸ்துவுக்குள் பலப்படுறது, கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுறது, கிறிஸ்துவுக்குள் நிலைப்படுறது, இதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இந்த வாக்கு தத்துவம். இல்லைன்னா வாக்கு தத்தம் நிறைவேறும். அப்புறம் பாஸ்டர் ஐசக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறல அப்படின்னு என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணி என்னைய விமர்சனம் பண்ணிட்டு அடையக்கூடாது. இருக்கீங்களா? அந்த விமர்சனத்தை கேட்டு கேட்டு என் காது பிடிச்சி போச்சு. இருக்கீங்களா? ஸ்திரத் உங்களோட வாழ்க்கையில் வேண்டும். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவனாக, நல்ல ஒரு விசுவாசியாக, இது எல்லாம் இது ஏதாவது ஒன்று இருக்கணுங்க. எல்லாமே இருக்கணும். நல்ல பரிசுத்தவனாக, நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல விசுவாசியாக, நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல புருஷனாக, நல்ல மனைவியாக, முதல்ல நல்ல வேலைக்காரனாக, நல்ல வியாபாரியாக, நல்ல முதலாளியாக, நல்ல ஸ்டூடெண்டாக, நல்ல டீச்சராக நீங்க மாறணும். நீங்க நல்லவங்க இல்லாதபடிக்கு மற்றவங்க நல்லவங்க ஆக்க நல்ல உங்க அப்படி இருக்கணும், உங்க இப்படி இருக்கணும், அப்படியே கையை பழங்கை கட்டிக்கிட்டு ஒரு வாத்தியார் மாதிரி தலையை தூக்கிட்டு போகக்கூடாது. நான் நல்லவனா இருந்தால் என்னை பார்த்தவன் நல்லவனா மாறலாம். இருக்கீங்களா? முதல்ல காரியம். ரெண்டாவது காரியம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 14 to 6. மன்னிக்கணும், 4 to 6. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால் ஆறுதலினால் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தபடிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இரண்டாவது, முதல்ல வந்து குடும்பங்களுக்குள்ள ஸ்திரம். இரண்டாவதாக குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஏக சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எப்படினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படித்தான் என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருக்க. புரியுதா? சொல்லுதான் இல்லை. இந்த யோசனையில பெரிய யோசனைக்குள்ள போயிட்டீங்கன்னா, குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுது. கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்வது, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்வது, பெற்றோர்கள் பிள்ளையை ஏற்றுக்கொள்வது, பிள்ளைகள் பெற்றோர்களை ஏற்றுதான் குடும்பங்க. குடும்பம்னு இதான், கணவன் மனைவி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு யூனிட் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். சரிங்களா? ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு எப்படின்னா ஒரே ஏக சிந்தனை சொல்லணும். ஒரே சிந்தனையாக. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா காக்கா சிந்தனை, குருவி சிந்தனைலாம் வரும். இந்த குருவி மூலம் மாதிரி, குருவினா பாருங்க ஒரு இடத்துல நிற்காது, இங்க நிற்கும் அங்க நிற்கும், அங்க ஒரு வாயை வைக்கும் இங்க ஒரு வாயை வைக்கும். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள அழிவுகள், குடும்பங்களுக்குள்ள பிரிவுகள், பிரச்சனை, போராட்டம், வம்பு வழக்குகள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, எதிர்ப்பாக சொல்லுவது இல்லையா, இந்த சாத்தான் வந்து அவங்களுக்குள்ள சில காரியங்கள் குடும்பங்களுக்குள்ள பிரிவை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சூழ்நிலை கைதி போல ஒரே சிந்தனையா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரே யோசனையா, ஒரே திங்கிங்ல இதுதான் அவங்க செய்ய மாட்டாங்க.
போவோமா வேண்டாமா, வாங்குவோமா வாங்க வேண்டாமா, செய்வோமா செய்ய வேண்டாமா, ஜெபம் பண்ணுவோமா ஜெபம் பண்ணுறது கூட ஒரு சிந்தனை இருக்காது. பார்ப்போம், ஒரு ஆள் கேட்பான் வா ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு சொல்லுவோம் இல்லைல்ல அப்புறம் பண்ணுவோம், நாலு பாத்திரம் இருக்கு அதை விலைக்கு போட்டு வந்துடுறேன். ஜெபத்துக்கு என்ன எனக்கு இந்த ஒரு சீரியலில் ஒரே ஒரு கதை எனக்கு லாஸ்ட் அந்த மாடியிலேருந்து குதிச்சுட்டே இருந்தான், கீழே விழுந்துட்டானா தெரியல, யாரும் காப்பாற்றினா யாராவது காப்பாற்றிருப்பாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லுது இல்லையா. சிலது நோண்டிக்கிட்டு இருக்கோம், எதாவது நோண்டிக்கிட்டு இருக்கோம், ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். இரு கொஞ்சம் இது நல்ல ஒரு ஆட்டம் போட்டு இந்த ஆட்டத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், இது விட்டாச்சுன்னா அந்த ரயில் கிடைக்காது, அப்புறம் போயிடும். ஏக சிந்தனை, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதலினால் வரக்கூடிய நம்பிக்கை, போதனை, ஒரு மனம், கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலும் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துடைய மாதிரியின்படி. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? ஒரு ரோல் மாடலா நமக்கு இருந்தார், ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல அவர் கர்த்தராக இருந்தார். இப்போ நமக்கு ஒரு முப்பொறி நூல் நமக்கு தேவை. முப்பொறி நூல் என்பது என்ன அப்படின்னா 3 விதமான முடிச்சு. ஒன்று பிதா, ஒன்று குமாரன், இன்னொன்று நாம. இருக்கீங்களா? இந்த பிதா குமாரன் இன்னொன்று நாம ஒருமனப்பட்டு இருக்காங்க. நீங்க பரிசுத்த ஆவி விட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட எப்படி இருக்கிறாருன்னா மகிமைக்குள்ள இருக்கிறார். நம்ம பிதாவை மகிமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள உண்டாயிட்டோம்னா பரிசுத்த ஆவியா நம்மளை நடத்தி நம்மளை எல்லா காரியம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் கவலைப்படுறோம். இப்போ இந்த 3 பேருக்குள்ள நம்முடைய காரியம் இருக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கணவன், மனைவி, ஆண்டவர், இது ஒரு முப்பரிமை. பெற்றோர்கள், பிதாவாகிய தேவன், பெற்றோர்கள், பிள்ளைகள், இது ஒரு முப்பரிமை. சுரப்புதானே சுரப்புதானே. இப்ப எப்படி எடுத்துக்கோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இது ஒண்ணு, பிதாவாகிய தேவன், கணவன், மனைவி 2வது காரியம், 3வதாக பிதாவாகிய தேவன், பெற்றோர்கள், பிள்ளைகள். இருக்கீங்களா? சொல்ல புரியுதா இல்லையா? இப்ப இந்த ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். ஏக சிந்தை என்பது ஒரே சிந்தனையாக மாறக்கூடாது. இன்னைக்கு ஒரு மாற்றம், நாளைக்கு ஒரு மாற்றம். இப்ப நம்ம எப்படி காரணம் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படியே மாறிடுறது. ஏதோ ஒரு ஆசை வந்தா மாறிடுறது, ஏதோ ஒரு பேராசை வந்தா மாறிடுறது, கொஞ்சம் பணம் வந்தா மாறிடுறது. பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, பணம் இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, வேலை இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, வேலை இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, நல்ல பலமாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, பலன் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே ஒரே மாதிரி, எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரியாக நம்முடைய மனநிலை ஒரே மாதிரியாக. அப்போ குடும்பங்களுக்குள்ள எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரணும். ஸ்திரத்தை கொண்டு வந்தோமா? 2வது யூனிட்டி, குடும்பங்களுக்குள்ள யூனிட்டி. கணவன் மனைவி ஐக்கியப்படணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஐக்கியப்படணும். எதுல ஐக்கியப்படணும் கேட்டீங்கன்னா உலக பிரகாரமான உலக வழக்கங்கள்ல கிடையாது, உலக சாங்கிலிய சடங்குல கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மாதிரிகளாக, கிறிஸ்துவுக்குள் பிரியமாக, அவருடைய வார்த்தைகளை ஏற்று, அவருடைய போதனைகளுக்கு ஏற்றபடி உங்களை நீங்க ஐக்கியப்படுத்திக்கலாம். நீங்க ஐக்கியமா இருக்கு. நிறைய குடும்பங்கள் ஐக்கியமா இருக்கு. எப்படி எப்படி ஐக்கியமா இருக்கு? எந்த மாதிரி ஐக்கியமா இருக்கு? உலக பிரகாரமான உலக பழக்க வழக்கங்கள் ஐக்கியமா இருக்கு. ஆவிக்குரிய விஷயங்கள் ஐக்கியம் கிடையாது. ஆவிக்குரிய விஷயங்கள் ஒருமனம் கிடையாது. சபை கூடுதல், ஜெபங்கள், வேத வாசிப்புகள், பரிசுத்தங்கள், விசுவாசங்கள், அதன் மூலமா வேலை, அதன் மூலமா வியாபாரம், அதன் மூலமா படிப்பு, இதெல்லாம் கிடையாது. நிறைய பொய்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பொய்கள். ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே ஒரு பச்சோந்தி மாதிரி நம்முடைய சூழ்நிலை மாற்றிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு வாக்கு தத்தங்களை இழந்து வாக்கு தத்தத்துல கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், யாக்கோபினுடைய சுதந்திரத்தை இழந்து போயிடும். ஆண்டவருடைய வாய் இப்படி சொல்லுது, ஏன்னா அழகா சொல்லுது பாருங்க, எப்படி அழகா சொல்லுது. உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் உயர்த்துவேன், எந்த ஆபத்து விபத்துகள் இருந்தாலும் அதில் உன்னை உயர்த்தி வச்சுக்கிடுவேன் அப்படின்னாரு.
சுதந்திரம் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுலாம் அழகான வாக்கு தத்துவங்களை கொடுக்குறாரு. இவ்வளவு அழகான வாக்கு தத்துவத்தை விட்டுட்டு இந்த சாத்தான் கொண்டு வருகிற இந்த பொய்யா காரியங்களை, அந்த பொய்யா மொழிகளை நம்ம எடுத்துக்கிட்டு அது உண்மை நினைச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவா நம்பிட்டு போயிட்டு இருக்கிறோம். கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரரை நான் பார்த்தேன். அந்த ஊழியக்காரரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொன்னேன், ஐயா உங்களுடைய செய்தியை நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் வந்தது. ஏன்னா என்னுடைய சபை விசுவாசிகளையே நம்ம செய்தியை பார்க்கறது கிடையாது, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, ஒரு ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் சொன்னார், எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படி அவர் யார் அப்படின்னு சொல்றது அப்புறம் சொல்றேன். என்னோட பேசினார், என்னோட கை பிடிக்க என்னை கட்டி பிடிச்சார். உங்கள் வார்த்தைகள் அழகா இருக்கு, ஒரு நாள் நீங்கள் என்னுடைய ஆராதனைக்கு வரணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும், என்னோட கூட்டங்களுக்கு வரணும், என்னோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு. வரேங்க, கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மண்ணில் போட்டு ஒரு குழப்பம். என்னுடைய விசுவாசிகளே சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, என்னுடைய விசுவாசிகளை லைக் பண்ணாதுங்க. ஒரு வாக்கு தந்த போட்டால் கூட 1 லைக் 2 லைக் தான் வருது, எல்லாம் உதவா கரையாக இருக்குது. இவர் எப்படி பார்த்துருப்பாரு, அவர் எப்படி பார்த்துருப்பாரு அப்படின்னா சொல்றாரு, 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு மெசேஜா அவர் என்கிட்ட சொல்றாரு, இப்படி பேசியிருந்தீங்கன்னா ரட்சிப்பு கொடுத்து அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூத்த மகள் உயிரோடு இருந்த போது போட்ட இந்த மெசேஜ்கள் யூடியூப் அதை விவரமா சொல்றாரு. அப்போ அவர் ஒரு ஆழமா ஒரு ஊழியக்காரனுடைய காரியங்களை நேசிக்கிறார். யார் அப்படின்னா கம்பம் ரேமா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆர்ச் பிஷப் சாமுவேல் ஞான பிரகாசம். அவ்வளவு பெரிய ஆர்ச் பிஷப், ஒரு பேராயர், கம்பம்ல ரேமா என்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர். அவரை நான் சந்திக்கும் போது சொல்றேன், ஏன் என்னுடைய மெசேஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் ஞாபகப்படுத்தி பேசுறாருன்னா, அப்போ அவருக்குள்ள எவ்வளவு ஆக்கப்பூர்வமான அந்த கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை மதிக்கிறது காரியங்கள். இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர்களை மதிக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன்னா அப்போ சபையில ஒரு ஐக்கியம் கிடையாது. விசுவாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போது ஹலோ பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஒருத்தர் அன்பா, நேர்த்தியா, சமாதானமா ஒருத்தருக்கு ஐக்கியமா இருக்கீங்களா? கிடையாது. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஐக்கியமா இருக்கீங்களா? கிடையாது. வேலையில ஐக்கியமா இருக்கீங்களா? கிடையாது. வியாபாரத்தில் ஐக்கியமா இருக்கீங்களா? கிடையாது. படிப்புல, ஸ்கூல்ல, காலேஜ்ல ஐக்கியமா இருக்கீங்களா? கிடையாது. அப்போ ஐக்கியத்தை உடைக்கிறவன் யாரு? சாத்தான். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாத்தான் என்னுடைய ஐக்கியத்தை, அப்போ என்னுடைய சிந்தனை, இப்போ ஒரு சிந்தனை, அப்போ ஒரு சிந்தனை, இந்த மாதிரியான சிந்தனை வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ள தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் எனக்குள்ள சுதந்திரிக்க விடாதபடிக்கு சாத்தான் கூட கொண்டு, இதை கூட உணர முடியாத ஒரு ஜென்ம சுபாவ பழக்க வழக்கத்துல இருக்கிற அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஆனா ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கணும், நல்ல வேலை கொடுக்கணும், நிறைய சம்பளம் கிடைக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எனக்கு அப்படி கிடைக்கணும், எனக்கு இப்படி கிடைக்கணும். பிள்ளைங்க படிக்கிறவங்க எனக்கு டீச்சர்ஸ் நிறைய மார்க் போடணும், நான் எழுதுனதுக்கெல்லாம் ரைட் போடணும், குட் போடணும், வெரி குட் போடணும். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஜெபம் வர விசுவாசம் எப்படி பண்ணி வரும்? இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்காவது பாஸ்டர் ஐசக்கு கடுக்கடுன்னு பேசக்கூடாது, கோபம் பேசக்கூடாது, ஏதாவது ஒரு தீர்க்கத்தை சொல்லணும், இப்படிதான் நினைச்சு வாங்க ஒழிய இன்னைக்காவது நான் யோக்கியமான விசுவாசியா போய் உட்காரணும். ஐக்கியத்துல என் விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியமா, ஊழியக்காரனோட ஒரு ஐக்கியமா. ஊழியக்காரன் எத்தனை பொய், எத்தனை ஒளிவு மறைவு, விசுவாசிகளுக்குள்ள எத்தனை ஒளிவு மறைவு. எதை மறைக்கணுமோ, எதை ஒழிக்கணும் ஒழிக்கணும், ஆனா எதை சொல்லணும். ஐக்கியம் கிடையாது. கணவன்கிட்ட மனைவி கிட்ட நிறைய என்ன இருக்கு? ஐக்கியம் கிடையாது. நிறைய பொய், புரட்டு, வம்பு, வழக்கு, முறுமுறுப்பு, கசப்பு. பிள்ளைகளுக்குள்ளையும் பெற்றோர்களுக்கும் எனக்கு ஐக்கியம் கிடையாது. அதனால பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஸ்திரம், 2வது ஐக்கியம், 3வதாக படிக்கப்படுது. சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அடுத்து, அழைப்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உங்கள் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கி இருக்க வேண்டும். அழைப்புக்கு, உங்கள் அழைப்பு என்ன அழைப்பு?
அழைப்புடனே ஊழியக்காரன், சுவிசேஷகன், அந்த அழைப்பு வேற. முதல்ல உங்களை அழைப்பு, தாயின் கருவியில் உங்களை தெரிந்து கொண்ட அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம், பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான் என்ற அழைப்புல இருக்கவே நான் அசுத்தம் பண்ணலாமா, அசுத்தமானதை பார்க்கலாமா, அசுத்தமானதை பேசலாமா, அசுத்தமான காரியங்களை செய்யலாமா? அசுத்தமான உலக பிரகாரமான பழக்க வழக்கமான மனுஷன் என்கிட்ட பேசி பல விதமான சொல்லும்போது நான் என்ன பண்ணணும்? இது அசுத்தம், இது செய்யக்கூடாது, இது சபைக்கு சரியானது இல்லை, இது ஆண்டவருக்கு சரியானது இல்லை, இது என் வாழ்க்கைக்கு சரியானது, என் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சரியானது இல்லை அப்படி சொல்லணும். இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்லுது, அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமா உங்களை ஒருவர் அன்பினால் தாங்கி. அப்போ ஒருவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாக, நல்ல புத்தியில அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக உங்களை சரியா எப்படி ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசனம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்படின்னா விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருது. அவருடைய ஜனங்கள் பரிபூர்ணமான ஆசனங்களை பெறுவார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாம் எப்படி இருக்கணும்? இப்போ இங்க வாசிங்க, எங்க வாசிங்க? 58:14 வாக்கு தத்துவம், அதுக்கு முன்னாடி ஒரு வசந்த வாசிங்க. அப்ப சொல்லிட்டாங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். சரி, நல்ல குறிப்பா எல்லாரும் கேட்கிற மாதிரி திரும்ப ஒரு வாசிப்போமா பிரதர்? வாசிங்க. என்ன கவனமா கேளுங்க, என்ன புரட்டாதீங்க, கீழே தலை குனியாதீங்க. யாரும் தலை குனிய முடியாது. தலை குனிஞ்சிங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? கழுத்து சுழிக்கும். ஆமா, அப்புறம் போய் பிசியோதெரபிட்ட போய் பிசியோதெரபி பண்ணணும். படிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய நாள் எல்லாமே பரிசுத்தமான நாள். அவர் படைச்ச எல்லா நாளும் பரிசுத்தம். அப்போ ஒவ்வொரு நாளையும் நீங்க பரிசுத்தமாக, விசேஷமான ஆராதனை நாள், ஜெப நாளை, ஒன்று கூடுகை நாளை, அந்த ஐக்கிய நாளை பரிசுத்தமாய் மாற்றணும். அடுத்தது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. உங்க இஷ்டமான, அது கர்த்தருடைய நாள் அப்படின்னா, இது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் அன்னைக்கு நான் இஷ்டமானதை செய்யக்கூடாது. நான் அங்க போகணும், இங்க போகணும், அதை போகணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையில, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல நான் இருக்கணும். இப்ப நல்ல கவனமா பாருங்க. நான் ஒரு நிலம் வச்சிருக்கிறேன். இந்த நிலம் என்னுடைய நிலம்னு வச்சுக்கலாம். இவர் ஈரப்பா ரெட்டி அவங்களுடைய வம்சம் முனிரெட்டி கூட இடம் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சரி, இப்போ என்னுடைய இடம். இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய விளைச்சல் இருக்கணும், என்னுடைய வீடு இருக்கணும், என்னுடைய வாசல் இருக்கணும், என்னுடைய எல்லா பராமரிப்பு எல்லாமே இங்கே தான் இருக்கணும். இப்போ நான் பக்கத்தில் விதைய போட்டால் என்ன ஆகும்? எந்த இடத்துல போட்டால் என்ன ஆகும்? நான் அரி கட்ட முடியுமா? நான் அறுவடை செய்ய முடியுமா? சொல்லுங்க. நான் சொந்தம் கொண்டாட முடியுமா? ஐயோ, அன்னைக்கு நான் கொஞ்சம் விதைய போட்டேயா, அது என்னுடைய சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில தான், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல தான், உனக்கு கொடுக்கப்பட்ட போதனைக்குள்ள தான் நீ அந்த அழைப்புக்கு ஏற்றபடிதான். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அதுக்குள்ளதான் நீ அன்பினால் கட்டப்படணுமே ஒழிய நீ அன்பை தேடி அக்கம் பக்கத்துல தலை காட்டக்கூடாது. அதை பாவிகள்கிட்ட காட்டக்கூடாது. பாவிகளிலிருந்து வரக்கூடிய அன்பு பாம்பு வாயிலிருந்து வரக்கூடிய, நாவிலிருந்து வரக்கூடிய விஷமாக இருக்கும். நிலக்கமா பாருங்க. அது நம்ம என்ன பண்றோம்? உலகத்தை ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவருடைய சபையில ஆண்டவருடைய நாளை அன்னைக்கு பூரா நம்முடைய சுயமா மாத்திக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அங்கே போகணும், இங்கே போகணும், அதை போகணும், இதை பண்ணணும், எப்படா முடிப்பா, முடிச்சோடனே மீன் கடைக்கு போகணும், கறி கடைக்கு போகணும், கருவாடு கடைக்கு போகணும். இங்க இருந்துக்கிட்ட சிந்தனை எங்க இருக்குங்க? இங்க இருந்துக்கிட்ட யோசனை எங்கங்க? முதல்ல சாப்பிடணும். அவுத்து விட்டோன்னா முதல்ல போய் சாப்பிடணும். சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். ஒரு நாள் உபவாசத்துல நம்ம வர்றது ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு நாள் உபவாசம் போட என்னென்ன நோயை சந்திக்க வேண்டியிருக்கு.
சொல்லுங்க. ஆனால் வாரத்துக்கு 4 நாள் உபவாசம். விசேஷமாக யாராவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உபவாசம் கூட 5 நாள், சில நேரம் 7 நாள் உபவாசத்தில் வருவேன். 7 நாள் உபவாசத்தில் வருவேன். கொஞ்சம் ஜெபக்குறிப்பு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா 7 நாள் உபவாசம் வருவேன். என் பாஸ்டர் மாட சொல்லியுமா பாஸ்டிமா ரைட்டுப்பா ஓகேப்பா வேண்டாம் இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசித்து செயல்படுறவங்களா வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும். உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு இஷ்டமானதை தான் நீங்கள் செய்யணும். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதைத்தான் செய்யணும். ஆண்டவர் பிரியமானதை உன் வாழ்க்கையில் கொண்டு வரணும். உன் மனைவிட்ட நீ எதிர்பார்க்கறது, உன் கணவன்கிட்ட எதிர்பார்க்கறது, உன் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது ஆண்டவருக்கு இஷ்டமானதை தான் நீ எதிர்பார்க்கணும். ஆண்டவருக்கு இஷ்டமானது இல்லாதபடிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு வாசிங்க. உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். மகிமையா எண்ணணுமா? குளோரினஸ் ஸ்ப்ளெண்டரா எண்ணணுமா? மகிமையா எண்ணணுமா? இந்த நாள் என்ன ஆண்டவருடைய நாள், இந்த நாள் எனக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும். ஏன் நிறைய பேர் சபைக்கு வந்துட்டு வெளியே போய் சண்டை போடுறது, இங்கே வந்துட்டு வீட்டில் போய் வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம் கட்டை அது இது போட்டு நிறைய பேர் சொல்லுவோம். சர்ச்சைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா, ரொம்ப அப்படி இப்படி நான் லோன் எப்படி கட்டுவேன். மகிமை எண்ணாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து மகிமையை எண்ணாதபடிக்கு இவங்க உலகத்தை எண்ணிக்கிட்டு, உலகத்தின் பாவ பழக்க வழக்கம் எண்ணிக்கிட்டு ஒரு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு ஒரு ஒரு இயற்கை காரியங்களை கூட அடக்கி ஆளாதபடிக்கு நிறைய பேர் பாருங்க சபையில் வந்துட்டு நாங்களாம் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கோம், நாங்களாம் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்கிறோம், நாங்கள் சுகர் பிபியில் இருக்கிறோம், எங்களுக்கும் சுகர் லோவாகும், ஹை ஆகும், பிபி கம்மியாகும், கூடும், எங்களுக்கும் உடல் நடுங்கும், பாசிட்டிவ் வரும். ஆனால் கிறிஸ்துவை மகிமை எண்ணிட்டோம்னா எல்லாமே தூசியாக தெரியும். ஆனால் சில பேர் பாருங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இடையில கால ஆடலாம் எங்கே பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வரது எங்கே சொல்லிட்டு வருவாங்க சபைக்கு, ஆனால் எங்கே இருப்பாங்க? பேக்கரியில் தான் அதிகமாக இருப்பாங்க, இப்போ ஹோட்டலில் தான் அதிகமாக இருப்பாங்க. கண்ட்ரோல், அதாவது என்ன, கண்ட்ரோல் இல்லாதபடிக்கு, தன்னை கர்த்தருக்குள் மகிமையா எண்ணாதபடி, கர்த்தரை தனக்கு மேலாக மகிமை எண்ணாதபடிக்கு, எப்பொழுது பார்த்தாலும் தனக்கு இஷ்டமானதை செய்து. ஏன் வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறாமல் போகுது, என் பிள்ளைகளுக்கு நிறைவேற, என் பேர பிள்ளைகளுக்கு நிறைவேற, என்னுடைய தரிசனத்தை ஏன் நான் இழந்துட்டு போறேன், ஏன் இன்னைக்கு கழுதைக்கு முழங்கால் தேஞ்ச மாதிரி. ஒரு காலத்தில் கழுதை குட்டியா இருக்கும் நல்லா அழகா இருந்துச்சு, கழுதை வளர வளர கால் இப்படி போயிடுச்சு. ஏன் கழுதைக்கு முழங்கால் தேஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் வாக்கு தத்துவம் அங்கே வெந்து வேகாமல் இருக்கு அப்படின்னா, கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய தரிசனங்களை அழைப்புக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிறது இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்னா நேருக்கு மாறாக அப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாய் நாம காணப்படணும். அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாய். நான் யாரு? ஒரு வேலைக்காரன். அந்த பாத்திரத்துல கரெக்டாகணும். ஒரு முதலாளி, அந்த முதலாளிக்கு ஏற்ற பாத்திரம், அந்த கேரக்டர். பாத்திரம்னா கேரக்டர். நான் ஒரு கேரக்டர். ஹலோ இருக்கீங்களா? பாத்திரம்னா கேரக்டர். நான் ஒரு வேலைக்காரன் கேரக்டர்ல இருக்கிறேன். அப்ப வேலைக்காரனா செய்ய வேண்டிய சரியா செய்யணும். நான் வேலைக்காரனா சரியா செஞ்சா தான் என்னுடைய சம்பளம் நிறைவா வரும். நான் சரியில்லைன்னு சொன்னா அங்கே பிடிமானம், எல்ஓபி எல்லாம் உண்டாகி என்னுடைய சம்பளம், அப்போ அந்த 1ஆம் தேதி சம்பளம் கைக்கு வரும்போது நெட் அமௌண்ட், கிராஸ் அமௌண்ட், பிடி எல்லாம் போய் எங்கன்னா கம்மியாயிடும். சொல்ல புரியுது? அப்போ நான் ஒரு முதலாளியாக இருக்கேன். முதலாளியாக இருந்தால் எப்படி இருக்கணும்? என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்?
என்னோட கீழே வேலை பார்க்குறவங்கள அடிச்சு கிடையாது, அன்பாக நேசித்து, ஒருவரை ஒருவர் அன்பாக நேசித்து அவங்களை தட்டி கொடுத்து வேலை. ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், அன்பினால் கட்டிடும். ஒரு மனைவியாக இருந்தால் புருஷனை அன்பினால் கட்டி, எல்லாம் நம்ம தலையாட்டு நம்ம சொல்றதுன்னா ஆடுறாங்கன்ட்டு இருந்தோம்னா ஒரு காலத்துல கயிறு கட்டாயிரும். அதோ இருக்கீங்களா? ஒரு காலத்துல எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஐயா, பிள்ளை புருஷன் மனைவி எல்லாம் நமக்கு ஆடிட்டு இருக்காங்கன்னா கட்டாயிரும். நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சரியா செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்ன? ஒரு விசுவாசியா கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா என் விசுவாசி எப்படி இருக்கணும்? என் விசுவாசியான எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்தமான எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் வாயில கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, முறுமுறுப்புகள் வரக்கூடாது, மற்றவங்களை சபிக்கூடாது, மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்த, மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. விசுவாசியா இருந்தால் எதையும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற திமிர்வாதம் வரக்கூடாது. இதுதான் விசுவாசிக்கணும், இப்படிதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம் என்ற ஒரு கோட்பாடு வரணும். இருக்கீங்களா? கர்த்தருடைய ரட்சிப்பை முழுமையாக பெற்று அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க பழைக்கணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னொரு வசனத்தை வாசித்தாங்க. ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 62ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 62 சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் சரி நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அமராமல்னா அமைதியா, நான் மௌனமாக இருக்க மாட்டேன். எப்போ எந்த மாதிரி சொல்றாருங்க? சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்படும் மட்டும். அப்போ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படியாக மாற வேண்டும் என்று சொன்னால், பிரகாசிக்கிற நல்ல ஒளி தருகிற நல்ல தீவெட்டி, எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற தீவெட்டியா, கொல்லிகளாக மாறக்கூடாது. கொல்லினா நம்ம வீட்டில் யாரும் விறகு வச்சு எரிச்சிருக்கோம்னா எத்தனை பேர் பெண்களுக்கு தெரியுமா? நான் எரிச்சிருக்கிறேன். என் வீட்டில் எங்கள் அம்மா எரிச்சிருக்கிறாங்க, நான் கூட சேர்ந்தம்மா அம்மா தள்ளி விட்டுக்கிட்டே இருமா, கொல்லிக்கட்டிங்க தள்ளி விட்டுக்கிட்டே இருமா, கடைசியாக போனோன்னு இன்னொரு விறகு எடுத்து வச்சிருமாங்க, அது சோறு கொதிக்கணும். இப்போதான் விசில், இந்த குக்கர் வந்து விசில் 3 விசில் 4 விசில் 5 விசில். அப்போ அப்படி இல்லை, 5 விசில் வந்தால் டக்குன்னு பட்டின அமுத்திடு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்போ அப்படி இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மகன் நீங்கள் என்ன பண்ண, பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, இந்த கொல்லிக்கட்டையை தள்ளிக்கிட்டே இரு, அமைஞ்சு போச்சுன்னா புகை வந்துடும், புகை வந்துச்சுன்னா சாப்பாடு நாத்தம் எடுத்துரும், புகை நாளிடும், யாருமே சாப்பிட முடியாது, வேஸ்ட்டாக போயிடும், தள்ளிக்கிட்டே இருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், உட்காந்து விறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி நாத்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈர பஸ் அப்படியே எத்தனை பேருக்கு தெரியுது இந்த மாதிரி எரிச்சிருக்கீங்கன்னா தெரியல. நீங்களாம் வந்து கேஸ் அடுப்பு வச்சு எரிச்சிருக்கீங்க. மோடிஜி 6 கொடுக்குறாரு, விஜய்ஜி 6 கொடுக்குறாரு, அந்த கேஸ் எரிச்சிருக்கீங்க, இலவசமான கேஸ் எரிச்சு பழகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி கரண்ட் அடுப்புகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டு அவங்களுக்கு கரண்ட் அடுப்பு, அதனால நீங்கள் ஈஸியாக வாங்கிடுங்க. நாங்கள் வந்து கொல்லிக்கட்டைகளை வெட்டி எரிச்சிருக்கிறோம். எங்களுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்குது, மதுரையில் இருக்கும் பொழுது நாங்கள். அப்போது கொல்லிக்கட்டையை மாறிச்சுன்னா அது போகும். அப்போது அந்த கொல்லிக்கட்டையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நாத்தம் எல்லாத்தையும் கெடுத்துரும். அப்போ அன்பில்லாமல் சபையில் இருந்தால், அன்பில்லாமல் கணவன் மனைவியாக இருந்தால், அன்பில்லாமல் தாய் தகப்பனார், அன்பில்லாமல் பிள்ளையாக இருந்தால் எல்லாம் நாத்தம் எடுத்துரும். நாத்தம் எடுத்தது எங்கே போகும்? ஒன்றுத்துக்குமே ஆகாது. இருக்கு. எப்போ புரியுதா? ஆண்டவர் எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கும்படியாக, ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கும், எல்லாரையும் தீப்பந்தமாக எரிய வைக்கும்படியாக, அது வரைக்கும் மௌனம் இருக்க மாட்டார். ஆண்டவர் செயல்பட்டு இருப்பார். கர்த்தரை நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தப்படி நடத்துவார். 3 காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல ஸ்திரப்படுங்க, குடும்பத்தில் ஸ்திரப்படுங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் இனி அடுத்த இந்த 6 மாதம் உங்களுடைய வீட்டில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கணும்னா, இந்த பாஸ்டர் அற்புதம் நடக்குது, அந்த பாஸ்டர் நடக்குது, அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஓடாதீங்க. ஹலோ, இங்க ஜோசிக்காரன் இருக்கிறான், இங்க ஜாதகம் பார்க்கிறவன் இருக்கிறான், அங்க குறி சொல்றவன் இருக்கிறான், இங்க கிளிக்காரன் இருக்கிறான், அங்க கரடிக்காரன் இருக்கிறான், இங்க தாய்த்து கொடுக்குறான் இருக்கிறான்னு போகாதீங்க. நீங்க ஸ்திரமாகுங்க.
ரெண்டாவது ஐக்கியமாக, குடும்பங்களுக்கு ஐக்கியமாக. மூன்றாவது உங்களுக்குள்ள அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக, உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற. புருஷன் கேரக்டர், மனைவி. அக்கா புருஷனோட தலையை கொம்பு முளைச்சிடக்கூடாது, பொண்டாட்டினா வால் முளைச்சிடக்கூடாது, பிள்ளைகள்னா என்ன இருக்கக்கூடாது, அடங்காப்பிராரியாக தற்குறிகளாக ஒன்றுமே தெரியாதவர்களாக மாறிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகள் எப்படியாக படிக்கணும், எப்படி ஞானத்தோடு இருக்கணும், கீழ்ப்படுதலோடு இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு மாறணும். அப்படி மாறினால் இந்த மாதம் வாக்கு தத்துவம் சொன்னது போல அழகாக நேர்த்தியாக நிறைவேறும். என்ன வாக்கு தத்துவம் பிரதர்? இப்போ வாசிங்க அந்த 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, கர்த்தருடைய வாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லிடுச்சு. இந்த ஆசீர்வாதம் நிரம்பணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், சரியானது இருக்கணும். எந்த தவறு குற்றம் குறை பாவம், உலகத்தை நேசிக்கிறத விடுங்க, உலகத்தை பிடிக்கிறத விடுங்க, உலகத்தை மாற்ற உலகத்துக்காக மாறதை விடுங்க. கர்த்தருக்குள்ளாக காரியங்களை உள்ளே கொண்டு போங்க. கிறிஸ்தவ பிள்ளையாக வேலைக்கு போங்க, கிறிஸ்தவ பிள்ளையாக வியாபாரம் பண்ணுங்க, கிறிஸ்தவ பிள்ளையாக ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்து பாருங்க. ஒரு 24 மணி நேரம் 24 hours கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தமா இருந்து பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு நாள் 3வது மனுஷனுக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கை அழிஞ்சே போயிடும். அப்புறம் அழிவது மாற்ற முடியாது. ஒரு நம்பிக்கை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா திருப்பி அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நீங்க தலைகீழ என்னன்னு கொண்டு வர முடியாது. இருக்கீங்களா? யாருக்கிட்டையாவது நம்பிக்கை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா திருப்பி அவங்க நம்பவே மாட்டாங்க. நம்பிக்கையை இருந்து பாருங்க, விசுவாசம் இருந்து பாருங்க, அதே போல ஆண்டவர்கிட்ட உறுதியா இருந்து பாருங்க, பரிசுத்தமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏற்றி போயிட்டே இருப்பாரு. இந்த மாசம் வாக்கு தத்துவம் அப்படியாக நிறைவேறும். அரிசி பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், மாவு பாத்திரம் நிறைவேறும். ஆசீர்வாதம் பரிபூர்ணம், வேலை ஆசீர்வாதமா, வியாபாரம் ஆசீர்வாதமாக, வேலை இல்லாத வேலை கிடைக்கும், குடும்பம் பிரிச்சுக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும். வலி, வேதனை, துக்கம், பலவிதமான நோய் நொடிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குணமாகும், எல்லாம் சரியாகும். கடன்கள், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கடன்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், துக்கம், குடி மாறும், பாவம் மாறும், சீட்டு விளையாட்டு மாறும், எல்லாம் மாறும். உங்கள் பிடிவாதம் மாறும், உங்களுடைய ஏமாற்றம், உங்கள் தோல்வி மாறும். கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் பாத்திரமாய் மாற்றிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை வைத்து அதன்படி நடத்துவார், வாக்கு தத்துவமாக நடத்துவார். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாசம் நிறைவான காரியங்களை கர்த்தர். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஏசாயா 58:14 இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தின்படி சிறு குழந்தைகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஸ்திரப்படுத்தி, ஐக்கியப்படுத்தி, அன்பினால் கட்டப்பட்டு, ஏக சிந்தனைகள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து வளர்ந்து, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் இந்த மாசத்தில் விசேஷமாக பெற்ற வாக்கு தத்தங்களை வாழ்ந்து செழிக்கட்டும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தீர்க்க ஆயுசுகள் உண்டாகட்டும். மரண ஆவிகள், தற்கொலை ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், எல்லா சூட்சுமம், எல்லாம் முறுமுறுப்பு, கசப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் உலகத்தை நேசிக்கிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவை மறுதலிக்கிற விஷயங்கள் மாறட்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக மாறும். இன்னைக்கு இவர்கள் தீவட்டியாக பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் மௌனமா இருக்க மாட்டார், இன்றைக்கே பேசுவார், இன்றைக்கே செயல்படுவார். அப்படியே செயல்படும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சீர்படுத்துங்க. முப்பரி நூலாக பிதாவாகிய தேவனும் குடும்பமும் கணவன் மனைவி பெற்றோருமாய் பிள்ளைகளுமாய் முப்பரி நூலாக பின்னப்பட்டு இணைக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு ஆசீர்வாதம் இருக்க நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். அப்படியே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.